ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு தான். அதுக்கு தேவையான பொருள் 3 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 3 பச்சை மிளகாய், அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை. கொஞ்சம் புதினா இலை, லெமனில் பாதி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் மல்லி இலை, இவ்வளோதாங்க. அப்புறம் பட்டை, கிராம்பு, சோம்பு, இந்த பட்டை வகைகள்லாம் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது. அப்புறம் பிரியாணி செய்கிறதுக்கான மசாலா படுத்துப்போம். 1 ஸ்பூனு பிரியாணி மசாலா, 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் போட்டால் பிரியாணி நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் தயிர், 1/4 கிலோ சிக்கன். நான் 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். எனக்கு இவ்வளவு போதும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பில் குக்கர் எடுத்து வச்சு 3 ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஊற்றிக்கலாம், இல்லை நல்லெண்ணெய், நீங்கள் எந்த ஃப்ளேவர் யூஸ் பண்ணுவீங்களோ அதை. இப்போ நான் ஆயில் தான் யூஸ் பண்ணுவேன், அதுதான் 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிட்டேன். இப்போ சோம்பு, பட்டை, கிராம்பு, பட்டை இலையெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்குங்க. இது நல்லா பொரிஞ்சிருச்சு. நல்லா வதக்கி விட்டுட்டு பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை எடுத்து, வெங்காயம் எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு தாங்க பிரியாணி நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வெங்காயத்தை வதக்கிங்க. நல்லா நிறைய எண்ணெய் ஊற்றி வதக்குனா தான் பிரியாணி நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நல்லா வதக்குங்க. இதுதான் நான் இப்போ தான் புதுசாக யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதுதான் என்னோடய 2வது வீடியோ. அதனால் எனக்கு கொஞ்சம் பதட்டம்லாம் இருக்க தான் செய்யுது. ஆனால் நான் இப்போ தான் இதிலலாம் பேசுகிறது ஃபஸ்ட் டைமு. அதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது தக்காளி நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கணும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு வெங்காயமும் தக்காளியும். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை, புதினா இலை, கட் பண்ணி வச்ச மிளகாய். நான் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். சில பேர் நீட்டமாகவும் கட் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி கட் பண்ணிக்கிறனாலும் கட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா வதக்கிக்குங்க. திரும்ப
நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும், நல்லா இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதங்கிடுச்சு, எண்ணெயும் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போது சிக்கனை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. சிக்கன் போட்டு நல்லா எங்கே பார்த்தாலும் சிக்கன் ஃபுல்லாக படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா ஃபுல்லாக கிளறி விட்டுட்டு நல்லா வதக்குங்க. இப்போ கிளறியாச்சு. இப்போ சிக்கனும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அடுத்து தயிர் ஊற்றி லெமனை கட் பண்ணி வச்சுருந்தால பாதி பீஸு அதையும் எடுத்து புழிஞ்சிட்டு நல்லா கிளறிக்கோங்க. தயிர் ஊற்றி கிளறினதுக்கப்புறம் இப்போ லெமன் எடுத்து போட போகிறோம். லெமன் புழிஞ்சிட்டாச்சு. லெமனை பிழிஞ்சுட்டு திரும்ப ஒரு தடவை கிளறி விடுங்க. பிரியாணி நல்லா தான் வருது, ரொம்ப கலர்ஃபுல்லாக. அப்போ எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா மசாலாலாம், ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள், கரம் மசாலா, பிரியாணி மசாலா, குழம்புத்தூள். இப்போ மசாலாலாம் போட்டாச்சு. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. தேவைப்பட்டால் எண்ணெய் கூட கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டாச்சு. நான் 2 டம்ளர் தான் அரிசி எடுத்து வச்சுருக்கேன்னு சொன்னேன்ல, அதுக்கு இந்த சம்பாவில் 1 செம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். அதுதான் நான் ஊற்றிருக்கேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா அரிசி போட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் 2 டம்ளர் எடுத்து வச்சுருந்த அரிசி அளவுக்கு தான் இப்போ 1 செம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ தண்ணி கொதிச்சிடுச்சு. தண்ணி கொதித்ததும் அரிசி தான் போடணும். இந்த அரிசி பிரியாணி அரிசியெலாம் இல்லை, சாதாரணமாக வீட்டில் சமைக்கிறதுக்காக உள்ள பொன்னி அரிசி தான். அதில் தான் பிரியாணி செய்கிறேன். இப்போ அரிசி போட்டாச்சு. அரிசி போட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டதும் இப்போ செக் பண்ணிக்கலாம், உப்பு கரெக்டாக இருக்கா, காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இந்த டைமில் உப்பு பத்தலைன்னா கூட உப்பு போட்டுக்கலாம். பார்த்துட்டு இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொதிக்க போட்டதும் இப்போ 8 விசில் போட்டதும் அப்புறம் பிரியாணி ரெடி ஆயிரும். இப்போ விசில் போட போகிறோம். போட்டாச்சு. இப்போ 8 விசிலுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பிரியாணி ரெடி ஆகிடுச்சுங்க. அவ்வளோதான் பிரியாணி. செம்மையாக கமகமான பிரியாணி ரெடி ஆகிட்டு அதில் கொஞ்சம் கொத்தமல்லி தூவி கிளறி விட்டோன்னா பிரியாணி ரெடிங்க.
அவ்வளோதாங்க பிரியாணி. மறக்காமல் என்னோடய சேனலுக்கு